மகாபாரத பஞ்சபாண்டியர்கள் உண்மையில் குந்தி என்ற பெண்ணின் பிள்ளைகள் இல்லை என்றும், குந்தி என்பது தென்னிந்திய நிலப்பகுதியாகிய தீபகற்பத்தை குறிக்கும் என்றும், அவர்கள் 5 பேரும் இந்த தீபகற்ப பகுதியைச் சேர்ந்த 5 பாண்டிய மன்னர்களே என்றும் நான் மகாபாரத ஆய்வு விழியங்களில் வெளிப்படுத்தியிருந்தாலும், அவர்களை பற்றிய உண்மையான அடையாளங்கள் எனக்கு சமீப காலம் வரை பிடிபடாமல் இருந்தது. அது மட்டுமல்லாது, பஞ்சபாண்டியரில் தருமன், பீமன், அர்ச்சுனன் ஆகிய 3 மட்டும்தான் குந்தியின் பிள்ளைகள். சகாதேவனுக்கும் நகுலனுக்கும் குந்தி வளர்ப்புத்தாய்தானே ஒழிய அவள் இவர்களை பெற்ற தாய் அல்ல. அவர்கள் மாதுரி என்ற இன்னுமொரு தாயின் பிள்ளைகள்தான். சமஸ்கிருத மகாபாரதப்படி அவளும் இவர்கள் சிறுவர்களாக உள்ள போதே இறந்து விடுகிறாள். அது மட்டுமல்லாது, தருமன் யமதர்ம ராஜாவுக்கும், பீமன் வாயு பகவானுக்கும், அர்ச்சுனன் இந்திரனுக்கும் பிறந்ததாகவும், சகாதேவனும் நகுலனும் இரட்டை குழந்தைகளாக அஸ்வினி குமாரர்களுக்கு பிறந்ததாகவும் சொல்லப்பட்டது. யூதர்கள் சொன்ன இந்த கட்டுக்கதைக்கு பின்னால் வேறு உண்மை பொதிந்துள்ளது என்பதை அறிவோம். அந்த உண்மை என்ன? குந்தி என்பது குண்டி எனும் தீபகற்பம்தான் என்று ஐயன் திரிபர மகாபாரத ஆய்வு விடயங்களிலேயே விளக்கிவிட்டோம். அப்படியானால் மாதுரி என்பவள் யார்? பஞ்சபாண்டியர்கள் 5 பேருமே இலங்கையிலிருந்து வந்தவர்கள்தான். அவர்கள்தான் தமிழகத்தின் தாமிரபரணி ஆற்றின் கழிமுகப் பகுதியில் நெல் விவசாயத்தை முதலாக அறிமுகப்படுத்தியவர்கள். நாகரிகம் தெற்கிலிருந்து தானே வடக்கே பரவியது. அதாவது குமரிக்கண்டத்திலிருந்து இலங்கைக்கும், இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கும் என்று. அப்படியானால் குந்தி என்பது தென்னிந்தியா மட்டுமல்ல, அது இலங்கையையும் சேர்த்தே குறிக்கிறது. அப்படியானால் மாதுரி யார்? அவளை கரூர வைத்த அஸ்வினி குமாரர்கள் யார்? அஸ்வினி குமாரர்கள் என்ற இரட்டைகளுக்கு பிறந்தவர்கள்தானே இரட்டை குழந்தைகளாக பிறந்த சகாதேவனும் நகுலனும். ஆக மாதுரி யார், அஸ்வினி குமாரர்கள் யார் என்பதே இப்போதைய கேள்வி. ஆக பஞ்சபாண்டவர்களின் தாய்மார்கள் 2 பேர் என்று சொல்லும் மகாபாரத கதை மூலமாக தருமன், பீமன், அர்ச்சுனன் ஆகிய 3 ஒரு வகை மக்கள் என்றும், நகுலனும் சகாதேவனும் வேறு வகை மக்கள் என்றும் நம்மால் உணர முடிந்தது. ஆனால் இவர்களின் பூர்வீகத்தை உணர நமது மகாபாரத ஆய்வு உதவவில்லை. அப்படியானால் மகாபாரதத்திற்கு முந்தைய காலத்தை குறிக்கும் புராணமாகிய இராமாயணத்தில் இந்த புதிருக்கு விடையிருக்கலாமல்லவா? எனது மகாபாரத ஆய்வை தொடர்ந்து முருகனை பற்றிய எனது ஆய்வுகளும் நடந்து கொண்டிருந்தன. இராமாயண ஆய்வை நான் 2019 மே மாதத்திலிருந்து தொடங்கினேன். அந்த 2 ஆய்வுகளின் வழியாக முதலியார்களின் போர்க்குடிகளான தேவர்களும், சாணார்களின் போர்க்குடிகளான, அதாவது அரச குடிகளான நாடார்களும் விபீடனனோடு சேர்ந்து இராவணனுக்கு எதிராக போரிட்டு தோற்றார்கள் என்றும், அதைத் தொடர்ந்து நாடார்கள் சகாராவின் எகிப்திலும், தேவர்கள் சகாராவின் மொரோக்கா பகுதியிலும் குடியேறினார்கள் என்றும் நிறுவியிருந்தேன். அந்த எனது முடிவுகளை அத்திவரதர் பற்றிய எனது சமீபத்திய ஆய்வு மிகவும் ஆச்சரியப்படும் வகையில் கூடுதலாக உறுதிப்படுத்தி இருந்தது. அதை இங்கு சுருக்கமாக நினைவு கூறுகிறேன். ஆரோன் என்ற பூசாரியான முருகனின் மூத்த பிள்ளைகளான நாடாவ் மற்றும் அவிகு ஆகியவர்களை யூதர்களின் டாபர்நேக்கிள் என்ற முதற்கோயிலில் அவர்கள் வழிபாடு நடத்தச் சென்றபோது யூதனின் கடவுள் அவர்களை தீயால் எரித்துவிட்டார் என்று யூதன் தனது பழைய பைபிளில் எழுதி வைத்துள்ளான். இங்கு பெருந்தன்மை என்று அவர்களே பொருள் சொல்லும் நாடாவ் என்பது நாடார்களை நேரிடையாகவே குறிக்கிறது. அவிகு என்பதின் பொருள் என்னப்பனே என்று யூதனே சொல்கிறான். முருகனின் மக்களான முதலியார்களும் தேவர்களும் என்னப்பனே முருகா என்றுதானே அழைப்பார்கள். ஆக அவிகு என்பது தேவர்களான பெர்பர் மக்களைத்தான் குறிக்கிறது. நாடார்களும் தேவர்களும் தான் யூதர்களை 2ஆம் துட்மோஸ் காலத்தில் எகிப்து பகுதியிலிருந்து வெளியேற்றினார்கள் என்ற ஆத்திரத்தில்
அவர்களை தமது கடவுள் எரித்து விட்டதாக சும்மனே எழுதி வைத்து மகிழ்ந்தான் யூதன். ஆக எனது சமீபத்திய அத்திவரதர் ஆய்வு நாடாரும் தேவரும் முருகனின் மக்கள்தான் என்ற எனது இராமாயண ஆய்வு வழி முடிவை உண்மை என்று ஐயந்திரிபர நிறுவிவிட்டது. குமரிக்கண்ட ஆயர்கள்தான் இலங்கையின் முதல் விவசாய குடிகளான முதலியார்கள் என்றும், குமரிக்கண்ட சாணார்களையும் நாடார்களையும் தனது ஆயர்குடிகளோடு முருகன் நீரூழியிலிருந்து காத்து தென்னிலங்கையில் குடியேற்றினார் என்றும் நான் இராமாயண ஆய்வில் சொன்னதை அத்திவரதர் பற்றிய எனது சமீபத்திய ஆய்வின் மூலமாக மேலும் உறுதியாக நிறுவியிருந்தேன். இதன்படி சகாதேவனும் நகலனும் முருகனோடு வந்த குமரிக்கண்ட மக்களின் வம்சாவழிகளாக இருக்கலாமல்லவா? இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு சங்கரின் திரைப்படம் பார்த்தேன். இந்த படத்தில் பஞ்சபாண்டியர்களை வில்லன்களாகவும் சகுனியை கதாநாயகனாகவும் சித்தரித்து இந்த பஞ்சபாண்டியர்கள் சகுனிக்கு விஷ ஊசி போட்டு அவனது சாரீரத்தை மாற்றியதாகவும், அதற்கு பழிவாங்கத்தான் பஞ்சபாண்டியர் ஒவ்வொருவரையும் சகுனியாகிய கதாநாயகன் ஒவ்வொரு வகையில் பழிவாங்குவதாக அந்த படத்தில் சித்தரித்திருப்பார்கள். இந்த படத்தில் வரும் விஷ ஊசி எதை குறிக்கிறது என்பதை இன்று நாம் அறிவோம். ஆனால் அதை பேசுவது இந்த விடயத்தின் நோக்கமல்ல. இந்த விடயத்தின் நோக்கம் பஞ்சபாண்டியர்களின் உண்மை அடையாளத்தை அறிவதுதான். இதற்குத்தான் படம் எனக்கு உதவியது. இந்த படத்தின் பஞ்சபாண்டியர்களை இப்போது அறிமுகப்படுத்துகிறேன். பஞ்சபாண்டியரில் தருமனுக்கு பதிலாக இந்த படத்தில் கிருஷ்ணனை இறக்கிவிட்டுள்ளனர். திருவள்ளிபுத்தூரின் அரசனான கிருஷ்ணன் மகாபாரத போருக்கு பிறகு கொல்லம் என்ற துவாரகையில்தானே அரசனாக விளங்கினார். தமிழகத்தின் சிக்கல்களுக்கு காரணமான யூத வணிகர்களை தமிழகத்தின் உள்ளே நுழைய விடாமல் தடுக்கத்தான் கிருஷ்ணன் கொல்லம் துறைமுக நகரின் அரசரானார். அந்த வரலாற்றை மறைமுகமாக குறிக்கத்தான் வாசுதேவன் என்ற கிருஷ்ணனை குறிக்கும் பாத்திர பெயரோடு ஒரு மலையாளியை படத்தில் களமிறக்கினான் சங்கர். துவாரகை என்பது கொல்லம்தான் என்று நான் ஆய்ந்து சொன்னதை சங்கர் அப்பட்டமாக நிறுவிவிட்டான். பார்த்தீர்களா? இதன் மூலம் மகாபாரதம் தென்னிந்தியாவில்தான் நடந்தது என்பதையும் யூதனே ஒத்துக்கொண்டான். பார்த்தீர்களா? இப்படிப்பட்ட அரிய செய்திகளை யூதர்களின் திரைப்படங்கள் மூலமாகத்தான் நாம் அறிய முடியும். நமது வரலாற்றை மாற்றியவன் அவன்தானே. அவற்றை அவன் வெளிப்படுத்துவதும் திரைப்படங்களின் மூலமாகத்தானே. அடுத்ததாக பீமன் யார் என்று இப்போது பார்ப்போம். சிவாஜி கணேசனின் மூத்த மகன் ராம்குமார் இந்த படத்தில் இந்திரகுமார் என்ற பெயரில் பீமனாக வருகிறார். இவர் பஞ்சபாண்டியரில் ஒருவர் என்பதை மறைமுகமாக குறிக்கவே இவருக்கு இந்திரகுமார் என்ற பாத்திரப் பெயர். இயல்பிலேயே குண்டான இவரை தேர்வு செய்தது இந்த பாத்திரம் பீமன் என்பதை குறிக்கத்தான். இவர் இந்த படத்தில் தேனீக்களை விட்டு கொட்ட வைத்து சகுனியால் பழிதீர்க்கப்பட்டார் அல்லவா? ஏன் பீமனை தேனீக்கள் கொட்ட வேண்டும்? மகாபாரத காலத்தில் சகுனியால் திட்டமிட்டு விஷக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் பீமன். இது சமஸ்கிருத மகாபாரதம் வழி நாம் அறியும் வரலாற்று உண்மை. ஆக பீமன் விஷக்கடியோடு தொடர்பு கொள்கிறார். அதனால்தான் திருமால் அவர்கள் பீமனை கொட்டும் தேளின் பெயரால் விருச்சிக ராசியாக குறித்தார். ஆம், விருச்சிக ராசி பீமனைத்தான் குறிக்கும். இவரை தேனீக்களை விட்டு கொட்ட வைத்ததின் மர்மம் இப்போது புரிகிறதா? இப்போது அர்ச்சுனன் யார் என்று பார்ப்போம். அர்ச்சுனன் அஞ்ஞாதவாச காலத்தில் அலிவேடத்தில்தானே வாழ்ந்தார். அதை குறிக்கத்தான் ஒஸ்மா என்ற பாத்திர பெயரில் ஒஜாஸ் ரஜானி என்ற திருநங்கை நடித்துள்ளார். ஒஸ்மா என்ற பெயருக்கு டிவைன் புரொடெக்டர், அதாவது தெய்வீக காப்பாளன் என்று பொருள். விக்கிஷ்ணரி ஒஸ்மாவின் அனகிராம், அதாவது பிறழ் சொல் சோமா என்கிறது. இந்திரன்தானே சோமா என்பது, அதாவது அவர் சோமபானம் குடித்தவர்தானே. சமஸ்கிருத மகாபாரதத்தின்படி குந்தி அந்த சோமாவான இந்திரனிடம் வேண்டித்தானே அர்ச்சுனனை பெற்றாள். அந்த சோமா என்பதைத்தான்
ஒஸ்மா என்று மாற்றி அர்ச்சுனனை குறிக்கும் அலி பாத்திரத்திற்கு பெயரிட்டுள்ளனர் என்பது புரிகிறது. தமிழில் பல சொற்களை இந்த விதமாகவும் யூதன் உருவாக்கி இருக்கிறான் என்பது இந்த ஆய்வின் வழி நான் அறிந்த முக்கியமான செய்தி. சான்றாக, தவம் செய்த தமிழ் சித்தர்களை தவமா செய்கிறாய், உன்னை வதம் செய்கிறேன் பார் என்று தவம் என்ற சொல்லிலிருந்தே வதம் என்ற சொல்லை யூதன் உருவாக்கினான். ஆக அர்ச்சுனனை குறித்த பாத்திரத்தை அலியாகவும் அவளின் பெயரை ஒஸ்மா என்றும் வைத்தது கச்சிதமாக பொருந்துகிறதல்லவா? இந்த பாத்திரத்தின் முழு பெயர் ஒஸ்மா ஜாஸ்மின். ஜாஸ்மின் என்பது முல்லை. முல்லை என்பது காட்டின் மலர்தானே. அதனால்தானே காடு எனும் திணை முல்லை என்று பெயரிடப்பட்டது. தனக்கு கிருஷ்ணன் வழங்கிய சுபத்தரை என்ற காட்டை திருத்தி விவசாயம் தொடங்கியவன்தானே அர்ச்சுனன். எவ்வளவு பொருத்தமாக பெயர் வைத்துள்ளான் சங்கர் என்று பார்த்தீர்களா? அடுத்ததாக சகாதேவன் யார் என்று பார்ப்போம். மகாபாரதத்தின்படி சகாதேவன் ஒரு சிறப்பான சோதிட வல்லுனர் என்பதிலிருந்து இவர் வானாராய்ச்சிக்காரர் என்பதும், அதனால் ஜகத்தை ஆய்ந்த தேவர் என்ற பொருளில் இவர் சகாதேவன் என்ற பெயரையும் பெற்றார் என்பதும் புரிகிறது. ஆனால் இந்த படத்தில் ஜகம் என்பது சக என்று கொள்ளப்பட்டு நாயகனான விக்ரமின் சக உடற்பயிற்சி வீரன் என்ற பொருளில் ரவி என்ற பெயர் கொண்ட பாத்திரம் மகாபாரத சகாதேவனாக வருகிறார். இவரது பெயர் ரவி என்பது ராவி என்று இரவை குறிக்கிறது. அதாவது இவர் வானாராய்ச்சிக்காரனாகிய சகாதேவனை குறிக்கிறார் என்பதை மறைமுகமாக குறிக்கும் பெயர்தான் ரவி என்பது. பஞ்சபாண்டியரில் 5வது பாத்திரமான நகுலனை குறிக்கும் பாத்திரம்தான் விளம்பரப்பட நாயகனான ஜான் என்பவன். இவன் நகுலன்தான் என்பதை குறிக்கும் வெளிப்பாடு எது? மகாபாரத கதைப்படி நகுலன் 2 கைகளாலும் வாள் போர் செய்வதில் வல்லவனாம். அதை குறிக்கும்படி ஜான் தனது 2 கைகளை கொண்டு மிக வேகமாக சண்டை செய்யும் காட்சிகள் நாம் எளிதாக உணரும் வகையில் இந்த படத்தில் வைக்கப்பட்டிருக்கும். நண்டுக்கு 2 போர் செய்யும் கைகள் உள்ளதைக் கொண்டும், நண்டுக்கு கல் போன்ற உறுதியான தேகம் உள்ளது என்பதால் கடகம் என்றும் பெயரிட்டு நகுலனை கடகராசியாக குறித்தார் திருமால். நகுலன் அழகான தேகத்தையும் உடையவனாம். அதனால்தான் இவன் விளம்பரப்பட நாயகனாக இந்த படத்தில் வருகிறான். அழகான தேகத்தாலும் வலுவான கரங்களாலும் அறியப்படும் நகுலனாகிய ஜான் எனும் இவனை, இவனது அந்த சிறப்பு அடையாளங்களையே சிதைத்து பழிவாங்குகிறான் சகுனியாகிய படத்தின் நாயகன் விக்ரம். அழகை சிதைக்கவும் கையை வெட்டவும் வேறு எண்ணற்ற வழிகள் உள்ளபோது ஏன் இவனை உயர் அழுத்த மின்சாரத்தில் திட்டமிட்டு சிக்க வைத்து அதை சாதிக்கிறான் சகுனி? அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவனை பற்றி சொல்லப்படும் இந்த வரிகளை படிக்கிறேன், கேளுங்கள். Nakula is known for his sword fighting, and he said that he would ride his horse and he would deflect every raindrop with his swords and would emerge completely dry. பார்த்தீர்களா? கொட்டும் மழையில் தனது 2 கரங்களாலும் வாளை வீசிக்கொண்டே நனையாமல் நகுலனால் பயணிக்க முடியுமாம். அவ்வளவு துரிதமாகவும் வலிமையாகவும் இயங்கக்கூடிய கைகளாம் நகுலனின் கைகள். அவனது திறமையை விவரிக்க இங்கு மழை காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதால் இவனை மழையை கொண்டே பழிவாங்கலாம் என்று படத்தில் காட்சி அமைக்க எண்ணுகிறான் சங்கர். அதாவது நகுலன் அப்படி கொட்டும் மழையில் பயணிக்கும்போது இடி இடித்தால், மின்னலடித்தால் நகுலன் தீயில் எரிந்து சிதைவானல்லவா? ஆனால் இடி மின்னலை சகுனியால் கட்டுப்படுத்த முடியாதே. யதார்த்தத்தில் சகுனி நினைத்தால் மின்னல் வந்துவிடுமா என்ன? வராதல்லவா? அதனால் மின்னலுக்கு பதிலாக நமது கட்டுப்பாட்டிலுள்ள உயர் அழுத்த மின்சாரத்தை பயன்படுத்தலாமல்லவா? அதனால்தான் மின்னல் தாக்கி ஜான் தனது அழகையும் கைகளையும் இழந்தால் எப்படி இருக்குமோ அதே போலவே மின்சாரம் தாக்கி அவன் தனது அழகையும் கைகளையும் இழக்கும்படி காட்சி அமைத்தான் சங்கர்.
எவ்வளவு நுணுக்கமாகவும் ஆழமாகவும் திட்டமிட்டு திரைக்கதை அமைக்கின்றான் சங்கர் பார்த்தீர்களா? சங்கர் கமலஹாசனையே விழுங்கிவிடும் அளவுக்கு சதி ஆளுமை கொண்டவன். ஆக ஜான் என்ற பாத்திரம் நகுலன்தான் என்று பார்த்துவிட்டோம். நகுலனுக்கு இந்த படத்தில் ஜான் என்ற பெயர் எப்படி கொடுக்கப்பட்டது? ஏனைய 4 பாத்திரங்களுக்கும் பெயர் வைத்த விதத்தை அருமையாக புரிந்து கொண்டோம். ஆனால் ஜான் என்ற பெயரை எப்படி நகுலனை குறிக்கும்படி இட்டனர் என்பது எனக்கு பிடிபடவில்லை. நகுலனுக்கு ஜான் என்ற பெயர் எப்படி வந்தது என்பதுதான் $1,000,000 கேள்வி. இந்த கேள்விக்கான விடையோடு பஞ்சபாண்டியரின் உண்மை வரலாறு இந்த விடயத்தின் 2ஆம் பாகத்தில் சில தினங்களில் வெளியாகும்.